பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன், என் பேரே போடக்கூடாது. ஐயா பேருமா நெல்லையப்பர் காந்திமதினு கடவுள் பேரை போட்டுக்க. கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்ல கேட்பாங்க, டெபோண்டம் ஸ்கூல்ல ஒரு ரசீதுமா ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டுக்க. என்ன கடவுள் பேரா சொல்றீங்கன்னா அவங்க தரப்போய் தான் எனக்கு பணம் வருது, இல்லைன்னா எனக்கெல்லாம் பணம் வரவே கூடாது. எனக்கு ஸ்டேட் பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க. என்ன முடிஞ்சுனா இப்போ நான் ஒரு மேனேஜரா இருப்பேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன் இல்லையா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போனால் 1 லட்ச ரூபா கொடுக்குறான், 10 நாள் தான் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறான். நான் SLC தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது பாஸ் பண்ணதுக்கே எங்க வீட்டில் பெரிய விழா எடுத்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அதை நான் தோக்கடிச்சிட்டேன். என்ன இப்பவும் 90 வயசுல எங்க கோனார் ஒருத்தர் சிப்பா கோனார் எங்க வீட்டில் கிளீனர் அந்த காலத்தில் பியூப் கார் இருக்குல்ல, அது அப்பாட்டு இருந்தது. அவருக்கு திருச்செந்தூர் வேலை பால விஷயம் வெளியே வர மாலை மரசு வந்த புதுசு SLC தேர்வு முடிவு. எனக்கு முன்னால கோனார் ஓடி போய் பேப்பரை வாங்குறாரு. நம்ம எப்படியா ஃபெயில் ஆயிடுவோம்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை. வாங்கி பார்த்தா எனக்கு முன்னால இருக்கணும் ஃபெயில், பின்னால இருக்கணும் ஃபெயில், நான் பாஸ். அந்த முன்னால இருக்கவன் தான் மாநிலத்திலே முதலாவதா வருவான்னு எதிர்பார்த்தாங்க, அவன் அவுட். ஹெட்மாஸ்டர் நல்லாள் கிருஷ்ணசாமி நாயுடுன்னு எப்படி பாஸ் பண்ணேன்னு என்ன கேட்கான் அவர் ஹெட்மாஸ்டர். அவன் விளங்குவானா? அவன் ஒரு பையா பாஸ் பண்ணிட்டானேன்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு அவன்லாம் ஃபெயில் ஆயிட்டானேன்னு நான் பாஸ் பண்ண முடியா. நீ எங்க தந்தையார்ட்ட வந்து சொன்னேன், பாஸ் ஆயிட்டுலாம் விடுங்க என்ன பண்றதுன்னு. வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சீட் வீட்டெல்லாம் எங்க அப்பா கொடுக்குறாங்க. அப்ப எங்க அண்ணாச்சு தான் நைஸ் ஆயிட்ட வந்து கேட்டாரு, இல்ல நிஜமா அது உன் நம்பர் தானே? சும்மா இருந்த நீ ஏன் நம்பர்? பெரிய அண்ணாச்சி ரொம்ப ரசனையா இருப்பாரு, ஸ்டேட் பேங்க்ல GM இருந்தாரு. இல்ல உன் நம்பர் தானே, என் நம்பர் தானாச்சு. PUCல ஃபெயில் ஆயிட்டேன். ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு பங்களா முன்னால பந்தாவா நிற்கேன். எங்க அப்பா கார்ல வந்து இறங்குறாங்க. என்ன போயிடுதா அப்படின்னா, ஆமா. இந்த 10 ரூபா நோட்டு பெருசா இருக்குங்களா கொடுத்தாங்க, சினிமாவுக்கு போட்டாங்க. எங்க அம்மாவுக்கு கோவம், அவன் ஃபெயில் ஆயிட்டான் பார்த்து. தோத்து போனதை மகிழ்ச்சியா ஒருத்தன் சொன்னான், அவன் எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவான், இவனை இடைஞ்சல் பண்ணாத. மகிழ்ச்சியா இருக்கான் பாரு. தோத்துன்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னேன், ஃபெயில் ஆனாலும் வருத்தப்படக்கூடாது. மதிப்பெண்கள் நிறைய வாங்கணும்லாம் போராடாதீங்க. மதிப்பெண்கள் நிறைய வாங்கின எவனும் பெரிய இடத்துக்கு வரவே இல்லை. மதிப்பெண் குறைய வாங்கின புறந்தான் உலகத்துக்கு வெளியாற்றவனா, அறிஞனா, விஞ்ஞானியா வந்திருக்கான். 100க்கு 100 வாங்கினது பூரா அங்கே மக்கா இருக்கும். அதனால ரொம்ப மார்க்கும் வாங்காதீர்கள் என்று நான் மாணவர்களுக்கு அன்பு கட்டளை இடுகிறேன். ரொம்ப சங்கடப்படாது.